Hi guys, welcome to Quick Throw, a man of my word. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் வந்து யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் லிஸ்ட் மெத்தட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு லிஸ்ட்னா என்னன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க, அதுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை போய் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட எல்லா வீடியோஸும் பார்க்கலாம் கைஸ். அதில் முக்கியமாக நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வேல்யூஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு வாங்க. அட்லீஸ்ட் அதில் இருக்க லிஸ்ட் அப்படின்ற பார்ட் மட்டும் பார்த்துட்டு வாங்க கைஸ். அது ஆல்ரெடி நான் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருப்பேன், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ அது ஆல்ரெடி தெரியும், எனக்கு லிஸ்ட்னா என்னன்னு தெரியும், பேசிக் கான்செப்ட் அப்படின்றவங்க இந்த வீடியோக்குள்ளே என் கூட வரலாம் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னா என்னென்னு ஒரு சின்ன டெஃபினேஷன் சொல்கிறேன். லிஸ்ட் இஸ் அன் ஆர்டர்டு செட் ஆஃப் வேல்யூஸ் வேர் ஈச் வேல்யூ இஸ் ஐடென்டிஃபை பை அன் இண்டெக்ஸ். செட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒவ்வொரு வேல்யூ வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 0, நெக்ஸ்ட்டு 1, அடுத்து 2, 3. இப்போ எனக்கு இந்த 4ன்ற வேல்யூ நான் அக்சஸ் பண்ணணும்னா இண்டெக்ஸ் பொசிஷன். இப்போ இது ஏன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்குன்னா A(4) அப்படின்னு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள நான் கொடுத்தா தான் எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ன்றது பிரிண்ட் ஆகும் கைஸ். ஓகேவா? ஸோ அதாங்க சொல்லியிருக்கேன், ஐடென்டிஃபை பை அன் இண்டெக்ஸ் வேல்யூ. இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் இண்டெக்ஸ் தான் 0, 1, 2, 3 கால்குலேட் பண்ணுறது. அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் கடைசிலேருந்து வரும், -1, -2, -3, -4. இப்போ நீங்கள் நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி இந்த 2ன்ற வேல்யூ அக்சஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா A(3) அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், பிரிண்ட்குள்ளே உங்களுக்கு 2ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும் கைஸ். ஓகே, இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எப்படி கிரியேட் பண்ணணும் ஒரு லிஸ்ட்டுன்றது இங்கே சொல்லிவிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்லைசிங் மீன்ஸ் இண்டெக்ஸ் பொசிஷன் பற்றியும் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அது திருப்பி எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1 அண்ட் செகண்ட் பொசிஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் மார்க் ஆஃப் அப்படின்னு இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குன்னா 94ன்னு இருக்குது. பட் இது ஈக்குவல் டு 100 நம்ம திருப்பி கொடுக்கறது மூலயமா இப்போ நீங்கள் திருப்பியும் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98, 87, 100 பிரிண்ட் ஆயிருக்கும். பட் நம்ம இனிஷியலாக டிக்ளேர் பண்ணது 94. பட் நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி நடுவில் எடிட் பண்ணலாம். அதுதான் மியூட்டபிள். அதாவது நடுவில் நம்ம எடிட் பண்ண முடிஞ்சுன்னா மியூட்டபிள், எடிட் பண்ண முடியாத நம்ம வந்து இம்மியூட்டபிள்னு சொல்லுவோம். இம்மியூட்டபிளுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா டப்புள்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் வந்து இம்மியூட்டபிளுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஃபங்க்ஷன் லென் அப்படின்னு நீங்கள் கொடுத்து உங்களோட லிஸ்ட்டோட நேம் உள்ளே பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த் ஆஃப் த லிஸ்ட், அந்த லிஸ்ட்டோட லென்த் உங்களுக்கு கிடைக்கும். உள்ளே எத்தனை வேல்யூ இருக்கோ கிடைக்கும். இங்கே லிஸ்ட் 3 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே 4 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட லென் என்னன்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3, 4ன்னு வரும் கைஸ். நெக்ஸ்ட் லிஸ்ட்டோட ஆப்ரேஷன்ஸ் நம்ம இப்போ தான் சொன்னோம். லிஸ்ட்டோட ஆப்ரேஷன்ஸும் அண்ட் அதோட மெத்தட்ஸ் இல்லை ஃபங்க்ஷன்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, லிஸ்ட்டோட ஆப்ரேஷன்ஸ்க்கு வரலாம். அதுக்கு முன்னாடி நான் IDLU ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ரேஷன், அடிஷன் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நான் L1 அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு வேல்யூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா L2 அப்படின்னு இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6 அப்படின்னு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது L1 + L2 கொடுக்குறேன். என்ன அவுட்புட் எடுத்து பாருங்கள், 2 லிஸ்ட்டும் சேர்ந்த ஒரு லிஸ்ட் வரும். இதுதான் ஃபஸ்ட் ஆப்ரேஷன், அடிஷன் ஆப்ரேஷன் லிஸ்ட்டில் பண்ணுறது. 2 லிஸ்ட்டு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அடிஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், ஸ்டார் சிம்பிள் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, அதே L1, L2 எடுத்துக்கலாம். L1 மல்டிப்ளை பை L2 கொடுக்குறேன். என்ன ஆகுது பாருங்கள், ஒரு லிஸ்ட் இன்னொரு லிஸ்ட் கூட மல்டிப்ளை பண்ண முடியாது. L1 மல்டிப்ளை பை 2 கொடுக்குறேன். என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 1, 2, 3 அகைன் 1, 2, 3. அதாவது 2 வாட்டி இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். இதே 3 வாட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா L1 மல்டிப்ளை பை 3 கொடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு. இது மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. அது அந்த 2 ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கு வருவோம். லிஸ்ட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் நம்ம மெயினாக நமக்கு தேவைக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பன் ஃபங்க்ஷனை தான் பார்க்க போகிறோம். இந்த அப்பன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குற லிஸ்ட்டில் வேல்யூஸை அப்பன் பண்ணுறோம். நம்ம வந்து L1ன்ற லிஸ்ட் எடுத்துப்போம். ஆல்ரெடியே 1, 2, 3 அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ண லிஸ்ட் இருக்குது. இதில் நம்ம ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும். இப்போ அதுக்கான வழி சொல்கிறேன். L1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. L1 இது ஆக்சுவலாக L1 டாட் append அப்பண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி
இதுக்குள்ளே நான் ஒரு வேல்யூ தரேன். என்ன தரேன்னு பார்த்தீங்கன்னா 4 தரேன். இப்போது L1 பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு 4 வரைக்கும் இருக்குது. காரணம் என்னென்னா இந்த அப்பன்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் 4ன்ற வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன்னா list1ன்ற வேரியபிள் இருக்குது லிஸ்ட்டுக்குள்ளே அப்பன் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதுதான் அப்பன் ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட்ன்ற ஃபங்க்ஷன் இது வந்து 2 ஆர்குமெண்ட் வேல்யூவை வந்து எடுத்துக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட்ன்ற ஃபங்க்ஷன் இது வந்து நமக்கு 2 ஆர்குமெண்ட் வேல்யூ வந்து தேவைப்படும். ஓகே, அகைன் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். L1 டாட் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இன்சர்ட்டில் நமக்கு 2 கேட்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன், நான் என்ன பொசிஷன் தரலான்னு இருக்கேன்னா 0th இண்டெக்ஸ் பொசிஷன் தரேன், கமா வேல்யூ வந்து 0 கொடுக்குறேன். இப்போ என்டர் டைப் பண்ணிவிட்டு L1 இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், 0 1 2 3 4 இருக்குது. இப்போ இந்த 0 நான் கொடுத்த வேல்யூ எங்கே வந்து ஆட் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கு, 0th இண்டெக்ஸில் வந்து ஆட் ஆகிருக்கு கைஸ். ஓகே, இந்த 0 எதுக்குன்னா எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை ஃபஸ்ட்டு தாங்க. நெக்ஸ்ட் எந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணணுமோ செகண்டு தரணும். ஓகேவா கைஸ், நான் 2மே 0ன்னு கொடுத்துருக்கேன், குழம்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது இண்டெக்ஸ் பொசிஷன், எந்த இண்டெக்ஸ் பொசிஷனை நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்றதுக்கான பொசிஷனோட வேல்யூ எங்கே தர போகிறீங்க. நெக்ஸ்ட் என்ன வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூவை நெக்ஸ்ட்டு தரணும். ஓகேவா, கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஆகிடும். அப்பண்டுக்கும் இன்சர்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பன் வந்து கடைசியில் நீங்கள் கொடுக்குற வேல்யூ அப்பன் பண்ணிவிடும் லிஸ்ட்டோட கடைசி வேல்யூவாக. இன்சர்ட் நீங்கள் கொடுக்குற ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ இன்சர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். list1 டாட் extend எக்ஸ்டெண்ட் list2 என்டர் பண்ணிட்டு L1 இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா தெரியும் 0 1 2 3 4 அப்புறம் 4 5 6 வந்துருக்கு. இந்த L1 அண்டு டாட் எக்ஸ்டெண்ட் L2 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுன்னு பார்த்தா இந்த L1ன்ற லிஸ்ட்டில் L2ஓட லிஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க கைஸ். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா list1 L1குள்ளே இருந்த லிஸ்ட், இது வந்து L2ஓட லிஸ்ட் வந்து பின்னாடி ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் எக்ஸ்டெண்டோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி விட்டுடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ். ஓகே, ரிமூவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அகைன் நம்ம L1 மேலேயே இருக்குது, நம்ம என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு 1 2 3 4 5 4 4 5 6 அப்படின்றது இருக்குது. நான் இப்போ L1 டாட் remove ரிமூவ் 4 அப்படின்ற வேல்யூ தரேன். L1குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஆக்சுவலாக 2 4 இருந்துச்சு, பட் ஒரு 4 ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வேரியபிள்குள்ளே இருந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸில் 4 எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கும். ஐ மீன் லெஃப்ட் டு ரைட்டில் சர்ச் பண்ணிட்டு போகும். 4 இருக்கா 4 இருக்கா 4 இருக்கா 4 இருக்கா, ஓகே இந்த 4 கிடச்சிருச்சுன்னொடனே இந்த 4 டெலீட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். ஓகே கைஸ், ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு 4 இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணது. ஓகே, ரிமூவ் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு அது கண்ணில் படுற ஒரு 4 மட்டும் என்ன பார்க்கணும், ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்பர்லாம் என்ன ஆகுனா அடுத்தடுத்த பொசிஷனுக்கு மாற்றி அந்த ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்ணிவிடும் கைஸ். ஓகே, இந்த ரிமூவ் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப் அப்படின்ற ஃபங்க்ஷன், இது என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். q அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் ஏன்னு ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா q டாட் பாப் 0 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏன்னு வந்திருக்கு. ஓகே, 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அது நமக்கு ஷோ பண்ணியிருக்கு. நீங்கள் திருப்பி க்யூவை பார்த்தீங்கன்னா வெறும் பி மட்டும் தான் இருக்கும், ஏ இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாப்புன்ற ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுத்த இண்டெக்ஸோட வேல்யூ மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணாது, ரிட்டர்ன் பண்ணாது, ப்ளஸ் அந்த வேல்யூவை டெலிட்டும் பண்ணிவிடும். ஓகேவா, அதுதான் பாப்போட வேல்யூ. பாப் என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூ டெலிட், நீங்கள் எந்த இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க வேல்யூவை உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு அதை டெலிட் பண்ணிவிடும். ஓகே கைஸ், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாப்போட வேல்யூ, ஐ மீன் பாப்போட ஃபங்க்ஷன் அதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, L1 லிஸ்ட்டில் பாருங்கள் 2 3 4 5 6 அப்படின்ற வேல்யூஸ்லாம் இருக்குது. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L1 டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். இதில் வந்து இப்போ ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ நான் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், டூன் கொடுக்குறேன். டூன் கொடுத்தா எனக்கு 0ன்னு வருது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டூன்னு கொடுத்த வேல்யூவோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0, அதை தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா, இந்த இண்டெக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நான் கொடுக்குற வேல்யூவோட இண்டெக்ஸ் பொசிஷனை எனக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணும், அதுதான் இதோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி.
இந்த காப்பி ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டை காப்பி பண்ணி இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏ நான் ஒரு லிஸ்ட் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா L1 அப்படின்ற லிஸ்ட்டை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது ஏக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதே 2 3 4 5 இருக்கும். இப்போ சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், L1ஓட 0th இண்டெக்ஸ் வேல்யூ நான் எதுக்கு ஈக்குவல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு ஈக்குவல் பண்ணிட்டேன். இப்போது L1 பாருங்கள் 9 3 4 5 6ன்றது தான் L1ஓட வேல்யூ. இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் 2 3 4 5 6 கிடச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த L1 நான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி காப்பி பண்ணி ஏல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதோட இனிஷியல் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ண போகிறீங்க, ஒரு லிஸ்ட்டோட இனிஷியல் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா L1.copyன்ற ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டோட வேல்யூவை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். திருப்பி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண லிஸ்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், ஓகே ஏன்ற லிஸ்ட்டு வந்து பாருங்கள் 2 3 4 5 6ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் A.REVERSE ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். 6 5 4 3 2 எல்லாம் தலைகீழாக இருக்கும் கைஸ். இதுதான் ரிவர்ஸோட ஃபங்க்ஷன். நீங்கள் எந்த லிஸ்ட் இருந்தாலுமே அதை வந்து தலைகீழாக மாற்றிடும். அதுதான் ரிவர்ஸ் பண்ணுற வேலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், A.COUNT கவுண்ட் என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அப்போது A.COUNT கவுண்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஆர்கியூமெண்ட் வழி நான் என்ன பாஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு தரேன். 4 வந்து 1ன்னு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி தானே 4 வந்திருக்கு. சப்போஸ் 2 வாட்டி இங்கே 4 இருந்துச்சுன்னா இங்கே கவுண்ட்டில் என்ன வந்திருக்குன்னா 2ன்னு காட்டியிருக்கும். 3 வாட்டி 4 வந்திருந்ததுன்னா 3ன்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் எத்தனை வாட்டி ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கவுண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். 5 4 ஓகே 6 5 4 3 2 அப்படின்னு தான் சேவ் ஆகிருக்கு. இப்போ இது வந்து எனக்கு ஆர்டர் வைஸாக மாற்றணும், அசெண்டிங் ஆர்டரில் மாற்றணும் அப்படின்னா A.SORT சார்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது ஏ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 2 3 4 5 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஷார்ட் ஆகிடுச்சு, சின்னதுலேருந்து பெருசுன்ற நம்பருக்கு ஷார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுது பார்ப்போம். ஏன்றதுக்குள்ளே என்னென்ன வேல்யூ இருக்குது பாருங்கள் 2 3 4 5 6ன்னு இருக்குது. இப்போ A.CLEAR கிளியர் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு ஏக்குள்ளே என்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்த்து எதுவுமே இருக்காது. இந்த கிளியர்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா வேலையும் டெலீட் பண்ணி விட்டுடுங்க கைஸ். இதுதான் கிளியரோட ஃபங்க்ஷன். கைஸ் லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான் வந்து இன்பில்ட்டாக கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வி கைஸ்.